வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நான் உங்களுக்கு காக்கா நண்பன் கதை சொல்ல போகிறேன். எல்லாரும் தயாரா? ஓகே. ஒரு ஊரில் ஒரு விவசாயி தன்னோட நிலத்தில் நெல் விவசாயம் செஞ்சிட்டு இருந்தாரு. அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் அதில் நிறைய காக்கா வாழ்ந்துட்டு வந்துச்சான். எப்போ தன்னோட வீட்டை சுற்றி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்த அந்த காக்காவை பார்த்து அந்த விவசாயிக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் தன்னோட வீட்டில் இருந்த பழைய சாப்பாடு, தானியம் எல்லாத்தையும் அந்த காக்காவுக்கு கொடுப்பாரு சாப்பிட்றதுக்கு. அந்த காக்காங்களும் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம், ஆனால் அந்த காக்காங்க ரொம்ப விசுவாசமாக இருந்துச்சுங்க அதுங்களுக்கு. ஆனால் அவருக்கு பிடிக்கவே பிடிக்கல. ஒரு நாள் என்னாச்சு, அவரோட விவசாய நிலத்துல நிறைய வெட்டுக்கிளிங்க வந்துச்சுங்க. அந்த வெட்டுக்கிளிங்க எல்லா பயிரையும் சாப்பிட்டு ரொம்ப பயிர் ஃபுல்லாக நாசம் பண்ணிட்டு இருந்ததுங்க. அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு அந்த விவசாயிக்கு. அதனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தார். ஐயோ, என்னடா இது, நம்ம பயிர்லாம் இப்படி வெட்டுக்கிளிங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு நாசம் பண்ணிட்டு இருக்குங்களே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போ அந்த காக்காங்க என்ன பண்ணுச்சுங்க, அந்த வெட்டுக்கிளியை பிடிச்சி சாப்பிட்ருச்சுங்க. அதுங்க. ஸோ அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா பரவாயில்ல, எப்படியோ பயிர் தப்பிச்சிடுச்சு. இந்த வெட்டுக்கிளிங்கன்னா நம்ம பயிரை வெட்டி நாசம் பண்ணிட்டு இருந்துச்சுங்க, இந்த காக்காங்க வெட்டுக்கிளியை சாப்பிட்டு நம்ம காப்பாத்திருச்சுங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு அந்த விவசாயிக்கு. இதுலேருந்து நமக்கு என்னன்னா, நம்ம காக்கா சத்தம் போடுறதே அவரால் தாங்கிக்க முடியல. இருந்தாலும் வெறுப்பாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு கொஞ்சம் தானியம்லாம் கொடுத்து, கொஞ்சம் வீட்டில் சாப்பாடெலாம் மீந்து போனால் காக்காவுக்கு வச்சு எல்லாமே ஹெல்ப் பண்ணார்ல. ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கெல்லாம் உதவி செய்கிறோமோ அவங்க ஏதாவது ஒரு நேரத்தில் உதவி செய்வாங்க நமக்கு. அதனால் நம்ம எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும். சரிங்களா? ஓகே, நன்றி, பாய்.